ஆனால் இது நிசான் சன்னிங்னா இது 2013 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா எக்ஸ்வி ப்ரீமியம் எடிஷன் வண்டி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். 89,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குண்ணா. 89,000 ஓடி இருக்கு. ஆமாண்ணா, இது எக்ஸ்வி டாப் மாடல் வண்டினா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன் வண்டிங்கண்ணா. ஸோ கீழே சென்ட்ரி வந்துடும்ண்ணா, புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். ஆமாங்கண்ணா, ஏபிஎஸ் வந்துடும், ஏர் பேக் வந்துடும்ண்ணா, டச் ஸ்க்ரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் பாருங்கண்ணா, எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ அண்டர் பார்ட்ஸ், சஸ்பென்ஷன், கிளட்சி, ஏசி எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. ஸோ சன்னி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டாம்ண்ணா, ரொம்ப கப்பல் மாதிரி இருக்கும். ஸோ பேக்லேயுமே பாருங்களேன். ஸோ உங்களுக்கு லெக் ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்கண்ணா. ஆமாம், மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது ரியர் ஏசியும் வந்துடும் உங்களுக்கு. ரியர் ஏசி வந்துடும். மேக்ஸிமம் பெரிய ஆட்கள் கொஞ்சம் வீட்டுக்கு ஃபேமிலியில் பெரியவங்க இருக்காங்கன்னா அதை இவங்களை இந்த காரில் தான் கூட்டிகிட்டு போகிறேன். கண்டிப்பாக வண்டி வந்து லெக் ரூம் நல்லா இருக்கும், ஸ்பேஸு. ஸோ பாடி லைனும் தெளிவான வண்டிங்கண்ணா. எடுத்தால் மேஜராக எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், அப்படியே ரன் பண்ணலாங்கண்ணா. ஓகே. ஆனால் இதுக்கான ப்ரைஸ்ண்ணே 2013 மாடல்லாம் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. ஸோ ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே, வண்டி ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் வெறும் 2,99,000 கோட் பண்ணுறோன்னா இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைன்னா சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா.